மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். சர்க்கரை நோய் இருக்கக்கூடியவர்கள் உணவில் இதை சேர்த்து சாப்பிட்டால் நல்லது. ஸோ அப்படின்னா எந்த மூலிகையை நம்ம பயன்படுத்த போறோம்? ஸோ இதுல நம்ம உணவோடு சேர்த்து சாப்பிடக்கூடிய சில விஷயங்கள் இருக்கு. ஸோ அதை ஃபாலோ பண்ண நமக்கு நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் தெரிய ஆரம்பிக்கும். சரி, இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்றது என்னன்னா, பிளட் சுகர் லெவல் நமக்கு கண்ட்ரோல்ல இருக்கும். அதே மாதிரி சுகர்னால நமக்கு உடல் சோர்வு ஏற்பட்டுச்சுன்னா அதை சரி செய்யறதுக்கும், நரம்புகள் தொடர்பான பிரச்சனைகள், நரம்புகள் பாதிப்பு ஏற்பட்டு இருந்துச்சுன்னா அதை சரி செய்யறதுக்கும் நமக்கு பயன்படுதுன்னு சொல்லலாம். அப்ப நரம்புகளை சரி செய்யறதுக்கும், நம்ம உடல் சோர்வாக இருந்துச்சுன்னா அதை குணப்படுத்துவதற்கும் உணவில் இது எல்லாமே நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ ஏற்கனவே நம்ம மெடிசின் சாப்பிட்டுட்டு இருக்கிறோம், இல்லை ட்ரீட்மெண்ட்ஸ் தெரப்பிஸ் ஏதாவது எடுத்துட்டு இருக்கோம்னா அப்போ டயட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த மாதிரி இந்த மூலிகைகள்ல எதை சேர்த்து சாப்பிட்டா சர்க்கரை நோயாளிகளுக்கு சர்க்கரை அளவு நன்றாகவே குறைய ஆரம்பிக்கும். ஸோ இதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ சர்க்கரை நோய் நமக்கு குறைவதற்கு என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கு, அதுல டயட்ல நம்ம என்னென்ன ஃபாலோ பண்ணலாம், இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். சரி, அப்படி இருக்கும்போது நம்ம உணவில் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயங்கள் என்ன? இதுல முக்கியமாக மூலிகை சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முதல்ல மஞ்சள். ஸோ மஞ்சள் சுகர் பேஷண்ட்ஸ் உணவில் நிறைய சேர்த்துக்கணும். இதுல முக்கியமாக பச்சை மஞ்சள், மஞ்சள் கிழங்காக இருக்கு பாத்தீங்களா, அது ரொம்ப ரொம்ப நன்மை தரக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இந்த பச்சை மஞ்சள், மஞ்சள் கிழங்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இந்த மஞ்சள் கிழங்கு நம்ம உணவில் சேர்த்து பயன்படுத்தும் பொழுது உடல்ல நமக்கு நிறைய மாற்றங்கள் கிடைக்கும். ஸோ இன்சுலின் லெவல் நமக்கு இன்க்ரீஸ் ஆகும், சுகர் லெவல் நமக்கு குறையும். சுகர்னால, அதாவது சர்க்கரை நோயால நம்ம உடல் ரொம்ப பாதிப்புக்கு உள்ளா இருக்கு, இல்லை நமக்கு ஸ்டாமினாவே இல்லாத மாதிரி இருக்கு அப்படின்னா அதை சரி செய்யறதுக்கு நமக்கு மஞ்சள் கிழங்கு பயன்படுது. ஸோ இந்த மஞ்சள் கிழங்கு நம்ம எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா, நல்லா அரைத்து, தண்ணீர் விட்டு அரைச்சு சாறு மாதிரி எடுத்து ஒரு 50 ml தினம்தோறும் நம்ம குடிச்சிட்டு வரலாம். ஸோ இதை ரெகுலரா நம்ம குடிக்கும்போது வேணும்னா இதுல இன்னும் கொஞ்சம் 50 ml வெந்நீர் கலந்து, ஸோ வெந்நீர் கலந்து இதை குடிக்கும் பொழுது உடல்ல நிறைய மாற்றங்கள் நடக்கும். ஸோ எந்த டைம்ல இதை நம்ம குடிக்கலாம்னா எந்த டைம்ல வேணாலும் குடிக்கலாம். அதே மாதிரி மஞ்சள் கிழங்கு உணவில் சேர்த்து சாப்பிடும்போது, துவையலாக சாப்பிடும்போது உடல்ல நிறைய மாற்றம் நமக்கு உண்டாக ஆரம்பிக்கும். நல்லா நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா தெரியும், ஒரு வாரம் தொடர்ந்து இந்த மஞ்சள் கிழங்கை நம்ம பயன்படுத்திட்டு ரத்தத்துல இருக்கக்கூடிய கழிவுகள் எந்த மாதிரி இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியும். பிளட் சுகர் லெவல் நமக்கு குறையிறது, நரம்புகளில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் நமக்கு சரியாகிறது, இது எல்லாமே நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். முக்கியமாக கால் பாத எரிச்சல். ஸோ இந்த கால் பாத எரிச்சல் தான் நீங்க நிறைய பேருக்கு இருக்கு. இப்ப கால் பாத எரிச்சல் சொல்லும்போது நரம்புகளில் பாதிப்பு ஏற்படுறது. இப்போ நரம்புகள்ல பாதிப்பு ஏற்பட்டு அதுல நமக்கு ப்ராப்ளம் இருக்கு, கால் பாதத்துல ரொம்ப எரிச்சலா இருக்குன்னா இந்த மஞ்சள் கிழங்கை நம்ம துவையலாக பயன்படுத்தலாம். இல்ல இந்த மஞ்சள் கிழங்குல இருந்து சாறு எடுத்து தண்ணீர் கலந்து அதை பயன்படுத்தும் போதும் உடல்ல நிறைய மாற்றம் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இதனோட சேர்த்து வேறு என்னென்ன பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம பெரும்பாலும் பயன்படுத்திட்டு இருக்கக்கூடியதுதான் ஆவாரம் பூ ரொம்ப ரொம்ப சிறந்தது, வெந்தயம் ரொம்ப சிறந்தது, கருஞ்சீரகம் ரொம்ப குறைவான அளவுக்கு கருஞ்சீரகம் நம்ம பயன்படுத்தலாம், சோம்பு அப்படின்னு சொல்லக்கூடிய பெருஞ்சீரகம். ஸோ இதை பயன்படுத்தும் போதும் நமக்கு சர்க்கரையோட அளவு நமக்கு குறையும். இந்த மூலிகைகள் எல்லாமே நம்ம கொதிக்க வைத்து டீ மாதிரி நம்ம பயன்படுத்தலாம். ஸோ இதை நம்ம டீயாக பயன்படுத்தும் போது உடல்ல நிறைய மாற்றங்கள் நமக்கு உருவாக ஆரம்பிக்கும். ஸோ டீ தொடர்ந்து நம்ம பயன்படுத்த ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவு நமக்கு குறைய ஆரம்பிக்கும். இதுல முக்கியமாக மஞ்சள் சொல்லும் பொழுதே மரமஞ்சள் குடிநீர், மரமஞ்சள் மாத்திரை, இந்த மாதிரி சித்த மருத்துவத்தில் மஞ்சள் சார்ந்த மருந்துகள் இருக்கு. ஸோ இதையும் நம்ம பயன்படுத்தும் போது கல்லீரல், மண்ணீரல் தொடர்பான பிரச்சனைகள் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குணமாக ஆரம்பிக்கும். ஸோ இதனோட சேர்த்து நம்ம தினம்தோறும் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி வெந்தயமோ இல்லை கருஞ்சீரகமோ இதை நம்ம முளைக்கட்டி பயன்படுத்தும் போது உடலுக்கு நிறைய ஆற்றல் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இந்த மரமஞ்சள் குடிநீர் அப்படின்னு சொன்ன ஒரு விஷயம், இந்த கஷாயத்தை ரெகுலரா நம்ம ஃபாலோ பண்ணணும். ஒரு சிலருக்கு யங் அடல்ட்ஸ்ல 25, 27, 30 வயதுல இருக்கிறவங்களே பார்த்தோம்னா சுகர் லெவல் அதிகமா இருக்கும், இல்ல பார்டர்லைன் டயபிட்டிஸ் அப்படின்ற ஒரு
கண்டிஷன் இருக்கும். ஸோ இதை சரி செய்யறதுக்கு நமக்கு என்னன்னா இந்த மரமஞ்சள் குடிநீர் ஒரு மிக சிறந்த ஒரு மருந்தாக இருக்கு. ஸோ இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணும்போது சுகர் லெவல் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். ஸோ இதனோட சேர்த்து வேற என்ன பண்ணலாம் அப்படின்னா, துவர்ப்பாக இருக்கக்கூடிய பொருட்கள் அத்தி பிஞ்சு உணவில் சேர்த்து சாப்பிடலாம். நெல்லிக்காய் ரொம்ப சிறந்தது. ஸோ சர்க்கரை நோயாளிகளுக்கு நெல்லிக்காய் நம்ம பயன்படுத்தும் போது உடல்ல நிறைய மாற்றங்கள் நமக்கு உருவாக ஆரம்பிக்கும். ஸோ இதனோட சேர்த்து வேறு என்ன பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ காய்கறி வகைகள் ரொம்ப முக்கியம். ஸோ கொடியில் இருக்கக்கூடிய காய்கறிகள், கொடி வகைகள்ல இருக்கக்கூடிய காய்கறிகளை நம்ம பயன்படுத்தலாம். அதே மாதிரி நம்ம உணவில் வந்து சில மாற்றங்கள் செய்யணும். ஸோ அதிகமா கார்போஹைட்ரேட்டே சாப்பிட்றது, 3 வேளையும் நம்ம வந்து ஒயிட் ரைஸ் அந்த அரிசியில் செய்த அந்த மாவில் செய்த உணவாகவே நம்ம சாப்பிட்றது, இதுவுமே சுகர் லெவலை நமக்கு இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இதையும் நம்ம மாற்றிக்கொள்ளணும். ஸோ இதனோட சேர்த்து சித்த மருந்து ஒரு முக்கியமான ஒரு மருந்து தான் அமிர்தவள்ளி கற்பம். இந்த அமிர்தவள்ளி கற்பம் அப்படின்னு சொல்றது அமிர்தவள்ளி சீந்தில், அமிர்தவள்ளினா சீந்தில் அப்படின்னு சொல்றோம். இந்த சீந்தில் நம்ம உடல்ல இருக்கக்கூடிய பல நோய்களை குணமாக்கும். அதிலும் முற்றிலுமாக பார்த்தோம்னா இந்த சர்க்கரை நோய், இந்த சர்க்கரை நோயை குணமாக்குவதற்கு சீந்தில் ஒரு முக்கிய மூலிகை. சீந்தில் பொடியாகவும் எடுத்துக்கலாம். கற்பம் அப்படின்னு சொல்றது ஒரு ஸ்பெஷல் மெடிசன். இதை வந்து சில மூலிகை சாரில பாவனை செய்து மூலிகைகள் சேர்த்து நம்ம கொடுக்கறதுனால உடல்ல நிறைய மாற்றங்கள் வந்து நமக்கு உருவாக ஆரம்பிக்கும். ஸோ சர்க்கரை நோய் இருக்கிறவங்க உணவில் இதெல்லாம் சேர்த்து சாப்பிட்டா நமக்கு பிளட் சுகர் லெவல் குறைய ஆரம்பிக்கும். ஸோ அதை பத்தின ஒரு விளக்கத்தை இந்த பதிவுல பார்த்தோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.